சேகர் பாபு சார் வாங்க, ஒரு ஒரு சீட்டு சப்போர்ட் கொடுங்க, சேப்பாக்கம் ஒரு தொகுதி சப்போர்ட் கொடுங்க, திமுகல யார் யாரெல்லாம் ஜெயிச்சிங்களோ நீங்க ஒரு ஒரு எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணுங்க. அவங்கள போய் கேட்கல. இப்போ அம்மா ஜெயலலிதா ஜெயிச்சிருந்தாங்கன்னு வைங்க, போயிருக்க மாட்டாங்க. நான் எதுக்கு உன்ன வந்து பார்க்கணும், நீங்க அப்பா பையனை என்ன வந்து பாருங்க தேவைன்னா அப்படின்னு ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணுவாங்க. தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், அதை ஸ்கிப்பும் பண்ண முடியல. அது ஒரு 10 செகண்ட் ஆகுது. இதை வந்து உங்க தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். தயவு செய்து உதயநிதி அண்ணா, நீங்கள் சட்டமன்றத்திலேயோ இல்ல தனியா ஒரு வீடியோவாவது போடுங்க. நான் ஒரு டிவிகே காரன், நான் ஒரு விஜய் சப்போர்ட்டர், இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இல்ல அது நல்ல நல்ல விஷயம் ப்ரோ, நல்ல விஷயம் தானே, வரவேற்கணும். 21 வயசு கீழே இருந்தா கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நம்ம வந்து வரவேற்கணும். ஏன்னா அந்த ஏஜ் தான் அந்த சரக்கு குடி போதை இதுல வந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு வயசு. அந்த டைம்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது நல்லதுதான். இல்ல குடிச்சாதான் தெம்பா இருக்கு அப்படின்னா அது காரணம் என்னன்னா அடிக்ஷன், அதனால அப்படி ஆகுது. அதை படிப்படியா நம்ம தான் வந்து நிறுத்துறோம். அதுக்கெல்லாம் வந்து நிறைய கவுன்சிலிங் வச்சு கவர்மெண்ட்டே வந்து சில விஷயங்கள்லாம் கொண்டு வரணும். அது எப்படி சொல்றதுன்னா, இப்ப நான் வந்து எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது, ஆனாலும் குடிக்கிறது வந்து அப்படின்னு கேட்டா தப்பு தான். அது உடம்புல எந்த, இப்ப நான் குடிச்சாலுமே நான் அது தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம லிவரு, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புக்கு எந்த வகையிலும் அது வந்து நல்லது கிடையாது. இந்த குடினால இன்னைக்கு எல்லாம் சண்டை இருக்கும். நான் வன்னியரு, தேவரு, நான் நாடாரு, முதலியாரு, பல பிரச்சனைகள், பல இந்து முஸ்லீம்னு பல பிரச்சனை இருக்கும். ஆனா இந்த எல்லாருக்குமான ஒரு பிரதான எதிரி யாருன்னா இந்த குடி. அதனால இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு அக்கறை வேணும் பிரதர். ஒரு தலைவன்னா அக்கறை வேணும். நீங்க யாரா இருந்தாலும் சரி. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க குடிச்சு சீரழிஞ்சு போனீங்கன்னா 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கட்டி ஒரு ஹாஸ்பிட்டல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. ஒரு சாதாரண ஆளு குடிச்சு லிவர் போச்சுன்னா என்ன ஆகும், உடல் வெந்து போச்சுன்னா, அதெல்லாம் வந்து படிப்படியா நம்ம கம்மி பண்ணணும். குடிக்காம இருக்க முடியாது, என்னால இருக்க முடியாதுன்னா உன் நல்லதுக்காக தானே எல்லாத்தையும் கட் பண்றாங்க. அது படிப்படியா மாத்தணும், வேற ஆப்ஷன் இல்ல. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து 4-6 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான். பவர் பிளே நடந்துட்டு இருக்கு. அடுத்த ஒரு வருஷம் பவர் பிளே. அதுக்கப்புறம் 2029ல நம்ம நாடாளுமன்ற தேர்தல். இப்ப அடிக்க போற இந்த பவர் பிளே தான் அன்னைக்கு அவருக்கு 40 அடிச்சு கொடுக்கும். அதையும் சூப்பரா விளையாடிட்டாருன்னா 200+ தான். எப்போ 2031. அது தரதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குல்ல, வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்துரும் எல்லாமே. வந்ததெல்லாம் பண்ணல, வந்து 3 வருஷம் கழிச்சு பண்ணாங்க. கடைசி 2 வருஷமா தான் ஏதோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அது சொல்றவங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கறத பார்க்கணும். அவர் பண்ணாரு, நான் இல்லைன்னு சொல்ல. எடுத்த உடனே அவரு தெளிவா சொல்லிட்டாரு ப்ரோ. டே 1ல கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, கஜானாவை வழிச்சு காலி பண்ணி 5 லட்ச ரூபா கடன் இருந்ததை எக்ஸ்ட்ரா 5 லட்ச ரூபா ஏத்தி விட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டு. கடன் வச்சுட்டு போவாரான்றதை விட என்ன பண்ணாரு அப்படிங்கறது ஒண்ணு பார்க்கணும். இன்னொன்னு, கடன் எவ்வளவு வைக்கிறாங்க. ஏன்னா இந்த கடன் எல்லாம் மொத்தமாலாம் தீக்கவே முடியாது. உங்க தலையிலயும் கடன், உங்க தலையில, என் தலையில, எல்லா தலையிலும் வாங்கி வச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அதை வந்து கிளியர் பண்றாரு, அதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ அது வெற்றி பெற்றவொன்னு ஒரு எதிர்கட்சி ஆளுங்களை போய் சந்திச்சாரு, அவங்க வீட்லயே போய் சந்திச்சாரு. அந்த விஷயத்தை எப்படி நான் பாக்குறீங்க? அவங்களே தாக்கி பயங்கரமா பேசுறாரு, அவங்க வீட்லயே போய் பாக்குறாரு. அது நல்லது ப்ரோ, சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இதை நீங்களே இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அவர் பண்ணது நல்லதா கேட்டதுன்னு. இப்போ அம்மா ஜெயலலிதா ஜெயிச்சிருந்தாங்கன்னு வைங்க, போயிருக்க மாட்டாங்க. நான் எதுக்கு உன்ன வந்து பார்க்கணும், நீங்க அப்பா பையனை என்ன வந்து பாருங்க தேவைன்னா அப்படின்னு ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கெத்தை அந்த அம்மா மெயின்டைன் பண்றது திமிரு கிடையாது. இந்த ஆணாதிக்கம் நிறைந்த சமூகத்துல அதை மெயின்டைன் பண்றது நல்லது. இப்போ எந்த கட்சி ரூலிங் மாறி மாறி வந்தாலும் வைகோ ஃபர்ஸ்ட் அரெஸ்ட். நீ என்னென்னலாம் பேசுன, நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு வைகோ சாரை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அதே வைகோ சாரை ஆட்சி மாறின உடனுமே தளபதி அவர்கள் போய் பார்த்த உடனே வீட்டுல போய் பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. யாருமே வந்தது இல்லையா அவர் வீட்டுக்கு. சிஎம் சிட்டிங் சிஎம்மா இருந்தவன் கரண்ட் சிஎம்மா இருக்கிறான் விஜய் தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்களா? அதுதான் இப்ப இன்பநிதி அவர் கூட ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்றதெல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுதான் இதனால்தான் சொல்றான், ஒவ்வொரு வீட்டிலும் விஜய், வீட்டுக்கு வீடு விஜய். இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு விஜய்னா இப்ப வரப்போகிற காலங்கள்ல ஒரு வீட்டுல 2 விஜய். ஏன்னா 15 வயசானவனுங்களாம் அடுத்த எலெக்ஷன்ல 18 பசங்களுக்கு. ஸோ அப்படிதான் வருவாங்க. ஐடியாலஜி இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க, ஐடியாலஜி இருக்கு, தெளிவா இருக்கு. ஸோ ஐடியாலஜி இருக்கிற இந்த கருப்பு படத்துல கூட சொல்லுவாங்க பாருங்க, சிஸ்டம் எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு. அப்ப எல்லா ஐடியாலஜி பண்ணாலுமே எல்லாருமே செல்ஃபிஷா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்ப எங்க கிட்ட ஐடியாலஜி இருக்கு, இல்லாமலாம் இல்ல. நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி 108 ஜெயிச்சிட்டோம்ல. இனிமே எங்களோட ஆட்டத்தை பாருங்க, இது 208 எப்படி மாத்துறதுன்னு காட்டுறோம். ஆனா உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க ஆட்சி வந்து கூட்டணி தேடி சுத்துற ஆட்சியா இருக்கு, நீங்க கட்சியா இருக்கு, கூட்டணி இல்லாம கெஞ்சிட்டு இருக்கீங்களே அப்படின்றாரு. கட்சிக்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்களே, உங்க கட்சினாலதான் உங்க கட்சினா திமுக.
திமுக கிட்ட இல்லையா, விசிகால போய் கேட்டோம், சிபிஐல போய் கேட்டோம். அப்புறம் காங்கிரஸ் வந்தாங்க. காங்கிரஸ்லாம் இனிமே இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அவங்களே தான் வந்தாங்க, யாரும் கூப்பிடல. அவங்களே கிளம்பிட்டாங்க, நாங்க ஆதரவு தரோம் முன்னு. அந்த மாதிரி காங்கிரஸே போயிடுச்சு, அப்ப நம்ம எல்லாருமே போகணும், ஒருத்தரா வந்தாங்க. நாங்க போயிட்டு ஒன்றும் சேகர் பாபு சார் வாங்க, ஒரு சீட்டு சப்போர்ட் கொடுங்க, சேப்பாக்கம் ஒரு தொகுதி சப்போர்ட் கொடுங்க, திமுகல யார் யாரெல்லாம் ஜெயிச்சிங்களோ நீங்க ஒரு எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணுங்க, அவங்கள போய் கேட்கல. கூட்டணி கட்சிகள், இந்த கூட்டணி கட்சிகள் யாரு, 2016 இதே கூட்டணி கட்சிகள் தான் எங்களுக்கு கலைஞர் ஐயாவும் வேணாம், இவரும் வேணாம், ஸ்டாலின் ஐயாவும் வேணாம், திமுக தோக்கட்டோன்னு இதே கூட்டணி கட்சிகள் தான் விலகி வந்து மக்கள் நல கூட்டணியில போனாங்க 2016. ஸோ அதனால அவங்க 2026 போனா அது அவங்களோட இண்டிபெண்ட். அதை வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிக்காததுக்கு கிளைம் பண்ணிட்டு இருக்காதீங்க எங்களாலதான் விஜய் வந்தாரு அப்படின்னு. அது ரொம்ப தப்பான விஷயம். அதுவும் உதயநிதி ஸ்டாலின் சார் சொல்றது ரொம்ப அது லாஜிக் இல்லாம இருக்கு. இன்னொரு விஷயமா சொல்லியிருக்காரு, ரீல்ஸ் ஆட்சியா நடத்தாதீங்க, ரியல் ஆட்சியா நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதி. ரீல்ஸ் ஆச்சுன்னா என்ன, ரியல் ஆச்சுன்னா என்ன, எனக்கு ஒன்னே கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அவரு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரீல்ஸ் ஆச்சு ரியல் ஆச்சுலாம் விட்டோம். சனாதனம்னா என்ன, அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஓகேவா, நான் வந்து ஒரு சித்தர்கள் வழிபாடு பண்றேன், ஒரு அம்மன் சிவன் இந்த மாதிரியான வழிபாடு தான் பண்றேன். ஓகேவா, ஆனா எனக்கு சனாதனம்னா நான் ஆராய்ச்சி பண்ணேன், எனக்கு சனாதனம்னா நான் படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சனாதனம்னா என்ன கிளாரிஃபிகேஷனா உதயநிதி அண்ணா தயவுசெய்து ஒரு வீடியோ போடுங்க, இல்ல ஒரு இடத்துல பேசுங்க. சனாதனம்னா இது ஸ்டார்டிங்ல இப்படி இருந்தது, அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கா, இல்ல நல்லது மட்டும் இருக்கா, இல்ல கெட்டது மட்டும் இருக்கா, இல்ல உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்கு, பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, ஆரம்பத்துல இப்படி இருக்கு என்ன ரிஃபார்ம் ஆயிருக்கு, இதெல்லாம் நீங்க தெளிவுபடுத்துங்கள். இதை வந்து உங்க தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். தயவு செய்து உதயநிதி அண்ணா நீங்கள் சட்டமன்றத்திலேயோ இல்ல தனியா ஒரு வீடியோவாவது போடுங்க. நான் ஒரு டிவிக்காரன், நான் ஒரு விஜய் சப்போர்ட்டர், இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நான் ஒரு சாதாரண தமிழ்நாட்டு ஆளு. ஓகேவா, நான் ஒரு குடிமகனா உங்ககிட்ட கேட்கறேன், உதயநிதி அண்ணா தயவுசெய்து சனாதனம்னா என்ன, அது தெரியாமலே களத்துல இறங்கி சில திமுக ஆட்கள் சண்டை போட்டுருக்காங்க. சனாதனத்தை நாங்க ஒழிப்போம், சரி சனாதனத்தை தப்பு கிடையாது. சனாதனம்னா என்ன எனக்கு கொஞ்சம் சொல்லுண்ணா. இல்ல அதெல்லாம் தெரியாது, சனாதனத்தை ஒழிப்போம். அப்போ உங்களை நம்பி போய் சண்டை போடுறவன் கிளாரிட்டி இல்லாம சண்டை போடுறான். அந்த கிளாரிபிகேஷனை கொடுக்க வேண்டியது உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவுடைய கடமை. இது நான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிடையாது, நான் ஒரு சிட்டிசனா கேட்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா எடப்பாடி ஒரு டீமா பிரிஞ்சிருச்சு, சிவி சண்முகம் அவர் கீழே ஒரு இதுவா பிரிஞ்சிருக்காங்க. சிவி சண்முகம் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒண்ணு சேர்ற மாதிரி ஒரு இது வந்தது, அதனாலதான் நாங்க பிரிஞ்சோம், இந்த மாதிரி ஒரு பகீரமா அது வெளிப்படுத்திருக்காரு. அதை பாக்குறப்ப எப்படின்னு இருக்கு. இப்போ ஒண்ணு சேர்ற மாதிரி இப்போ நீங்க 2 பேர் ஃப்ரெண்டு, இப்போ உங்க அம்மாவை வந்து அவரு தப்பா பேசிட்டாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க, சண்டை போடுவீங்க, விலகி விட்டுறீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுவீங்க. அதே ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஒரு காலத்துல இல்ல நீ அம்மா திட்டினது தப்பு கிடையாது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கை கொடுத்து சேர்ந்தீங்கன்னா, இப்போ உங்க 2 பேருக்கு ஃப்ரெண்டா சப்போர்ட் பண்ண 3வது ஃப்ரெண்டு உங்களை என்ன நினைப்பான், வெளியே போவானா மாட்டானா? அந்த வேலையை தான் சிவி சண்முகம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி என்ன விஜய் ஆளட்டுமே, தப்பு கிடையாது. ஏங்க அவரு ஆளக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்றீங்கன்னா அத சாதாரண தொண்டை ஏத்துக்கிறான். நாளைக்கு திமுக அதிமுக ஒண்ணு சேர்ந்துடும், விஜய் வர முடியாது. இத்தனைக்கும் அவங்க விஜய் ஃபேனா இருக்கிறவங்க, அவங்களுக்கே இப்படி ஒரு மனநிலை நீங்க ஏற்படுத்துறீங்கன்னா தப்பு தானே. ஸோ அதனால சிவி சண்முகம் எடுத்தது நல்ல முடிவு, எல்லாருமே நல்ல முடிவு. இது திருமா காலம், இது கம்யூனிஸ்டுகளின் காலம். நாங்க பிச்சை எடுத்து தான் வந்தோம் அப்படின்னா தாவேக்கா, ஆமா நாங்க பிச்சை எடுத்து தான் வந்தோம். யாருக்கிட்ட, விசிகா கிட்ட, கம்யூனிஸ்ட் கிட்ட. ஏன்னா இந்த மண்ணுக்காக கம்யூனிஸ்டுகள் உழைச்சிருக்கிறாங்க. உண்மைதான், அவரே சொல்லியிருக்கிறாரு, எமக்கா இதுல ஆகுறாங்க, மத்திய பிரதேஷ்ல ஆகுறாங்க, பஞ்சாப்ல ஆகுறாங்க, உத்தரப்பிரதேஷ்ல ஆகுறாங்க, ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் என்னன்னா ஏன் ஆக முடியல, அது காரணம் அவரும் தான் வருது. ஏன்னா நம்ம எப்படி இப்ப கூட பாருங்க, பிறப்பு கிடையாது, அவரு தனிச்சு வேற ஒரு இதுல நின்னாருன்னா கண்டிப்பா ஆவாரு. இப்ப டிவிகேல கூட அவரு இப்ப நின்னாருன்னா ஒரு காலகட்டத்துல பார்த்தோம்னா அவரு டிவிகேல இப்ப விடுதலை சிறுத்தையில இருக்கிறாரு. சப்போஸ் அவர் டிவிகேல இருந்தாருன்னா கூட விஜய் சாருக்கு அடுத்தபடியா யாரை நிப்பாட்டலாம் அப்படின்னா திருமாவளவனை கூட வந்துருவாரு. இல்ல சொல்ல முடியாது, நாளைக்கு கூட்டணி தர்மத்துல கூட 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம் அப்படி கூட ஃபியூச்சர்ல வரலாம். ஆனா கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதிக்கு பிறக்க போற குழந்தைன்னு போனதுனாலதான் இங்க இவ்வளவு பிரச்சனை. ஒரு தலித் சிஎம் ஆக முடியல திருமாவளவன் அவர்களால. அவருக்கு இன்னைக்கு தோணுருச்சு, இவ்வளவு நாள் இங்க இருந்துட்டோம், இனிமே நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்ம டெப்டி சிஎம்மா கூட ஆக முடியாது. இவங்க டெப்டி சிஎம்னு திரும்ப வந்து இவங்களுடைய அரசியல் வாரிசுகளை தான் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து வேற அலைன்ஸ் போவோம். வந்துட்டாரு இப்போ அவரோட பேட்டி எல்லாம் பாருங்களேன், கிளாரிட்டியா இருக்குது.
full and full துண்டா இல்ல வேண்டாம் வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. திமுக வேண்டாம். ஆமா, இப்ப அவருக்கு என்ன ஒரு மினிஸ்ட்ரி தர போறாங்க, எப்படிப்பட்ட ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க, இதெல்லாமே இருக்கு. ஆனா திமுக நல்லது தான் பண்ணாங்க. கலைஞர் ஐயா சில விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா போதும், அவரோட போதும். அவருக்கு அடுத்தபடியா வாரிசுகள் தொடர்றது வேணாம். இந்த அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் எழுந்து நான் வெளியேறேன் அப்படின்னு போறாரு. ஏன் பேச முடியாம வெளியேறாரா இல்ல எதனால காரணமா இருக்கு அடிக்கடி வெளியேறலாம்? இப்ப அவர் அங்கேயே இருந்தாருன்னா இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்கவும் முடியாது, நான் இதை பேசவும் முடியாது, மக்களுக்கு கண்டென்ட்டும் கிடைச்சிருக்க முடியாது. அதனால எதையாவது ஒண்ணு பண்ணுவோமேன்றதுக்காக இப்ப நம்ம அண்ணன் வாட்டர் மெலன் ஸ்டார் அண்ணன் எதையாவது ஒண்ணு பண்ணுவோம்னு பண்றாருல, அந்த மாதிரி அவரு எதையோ ஒண்ணு பண்றாரு. இவரும் கண்டென்ட்டுக்காக தான் பண்றாரு, அவரும் ஒரு கண்டென்ட்டுக்காக பண்றாரு. அவர் படத்துல நடிச்சன் பண்றாரு, அவர் கட்சிக்காக பண்றாரு. அது தப்பு கிடையாது, வேலிடா இருக்கணும். ஒண்ணு நம்ம பண்றோம்னா அது லாஜிக்கா இருக்கணும், வேலிடா இருக்கணும். ஏதோ நானும் வந்து கேட்பேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு போறதுல நியாயமே இல்லை. இப்போ யூடியூப் நீங்களே வந்து பாருங்க, கண்டிப்பா இந்த ஆட்சி வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தோக்கணும்னா கூட பிரதர் ஒண்ணுமே இல்லை பிரதர். எந்த கட்சியும் சாராத நியூட்ரலா இருக்கிறவங்க கூட இந்த ஆட்சியை இவங்க தோக்கணும்டா அதுக்காகன்னு பார்த்தா சாதாரண யூடியூபர் அவர் எந்த கட்சியுமே இல்லைன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2 மாசமா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ன்ற பேர்ல யூடியூபை ஓப்பனே பண்ண முடியல தெரியுமா? ஓப்பன் பண்ணாலே ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், அதை ஸ்கிப்பும் பண்ண முடியல. அது ஒரு 10 செகண்ட் ஆகுது. அதை ஒரு செகண்ட்ல ஸ்கிப் பண்ணா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இவங்க வந்து பண்ணிட்டு இவங்க வந்து எத்தனையோ இது ப்ரொமோஷனுக்காக யூடியூப்லயும் ரீல்ஸ்லயும் இன்ஃபுளுசரை கூப்பிட்டு பண்றேன் அதை பண்றேன்னு எல்லாம் செலவு பண்ணிட்டு டிஎம்கே கடைசியில எங்களை பார்த்து ரீல்ஸ் ஆச்சுன்றாங்க. இது எவ்வளவு ஒரு இது. நாங்க தான் ரியல் களத்துல பண்ணோம். நாங்க களத்துல பண்ணதுனாலதான் இப்ப நாங்க என்ன களத்துல பண்றோம் அப்படிங்கறத ஒரு சாம்பிள்னா, இப்ப இவங்களை கொளத்தூர்ல தோக்கடிச்சிட்டாங்களே, சென்னையில தோக்கடிச்சிட்டாங்களேன்னு சில பேர் பேசுறாங்க. டிஎம்கேல சில டாக்ஸிக்கான தொண்டர் நல்லவங்க இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. சில டாக்ஸிக்கான ஆள் என்ன தெரியுமா சொன்னாங்க, மழை வரட்டும் சென்னையில, இந்த வாட்டி நாங்கன்னா யாருன்னு காட்டுறோம். நீ யாருன்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணோம், மழை வரட்டும், இந்த மக்களுக்காக நான் நிக்கிறேன், அப்பயாவது நன்றியோட எங்களுக்கு நாங்க பண்ணதுக்காக நான் போடுவாங்கன்னு நீ அப்படி பண்ணலாம். மழை வரட்டும், நாங்க யாரும் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னா நீ கண்டு காட்டி போ. விஜய் மக்கள் இயக்கம் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒவ்வொரு வாட்டியும் தொட அளவுக்கு இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கும் போது அது உள்ள புகுந்து மீன்பாடி வண்டியில பிரிஞ்சு கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, பால் பாக்கெட் கொடுக்கறது, பிரெட் கொடுக்கறது. விஜய் மக்கள் இயக்கத்தோட வேலையே இதுதான் ராஜா. நீ வந்து வரமாட்டேன் நான் வரமாட்டேன்னா டிவிக்கேவை தொண்டர்களா தான் நீங்க பார்த்துருப்பீங்க, விஜய் மக்கள் இயக்கமா பார்க்க மாட்டீங்க, ஃப்ளட் வரும்போது பார்ப்பீங்க. அதனால தாவேக்கா நேரம் தோத்திருந்தா கூட நான் ஒரு தாவேக்கா கட்சி தலைவனா தொண்டனா நான் சொல்றேன், நான் நன்றியோட சொல்லியிருப்பேன் இந்த மக்களுக்கு நன்றி. ஒரு இடத்துல 234 ஜெயிக்க வச்சிருந்தா கூட நான் நன்றி விசுவாசம் செலுத்திருப்பேன். ஆனா நீங்க மழை வந்தா என்ன ஆயிடும் பாத்துக்கோ, நான் கரண்ட் போனா என்ன ஆயிடும் பாத்துக்க, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொல்ற டிஎம்கேல இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான ஆட்களை, டிஎம்கேல இருக்கிற நல்ல தொண்டர்கள் நீங்க அடக்கணும், இல்லைன்னா அது மிகப்பெரிய ஆபத்தா வரும் ஃபியூச்சர்ல. இது எவ்வளவு வாங்கினாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க, இதுக்கான வெள்ளை அறிக்கை தலைவர் வந்து தளபதி விஜய் அவர்கள், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ரெடி பண்றாரு. ஒரு பக்கம் ஜனநாயகன் ட்ரீட்டு, இன்னொரு பக்கம் வெள்ளை அறிக்கை ட்ரீட்டு. ஜனநாயகன் ரிலீஸுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு வெள்ளை அறிக்கை வந்துருமோ என்னவோ தெரியல. அது வந்ததுன்னா தெரியட்டும், டிரான்ஸ்பரன்சி இருக்கட்டும், தப்பு கிடையாது பிரதர். நாங்க யாரையும் அட்டாக் பண்றதுக்காக அரசியலுக்கு வரல பிரதர். இந்த குடும்பத்தை காலி பண்ணோம், டிஎம்கே காலி, அதுக்காக வரல. இந்த மக்களுக்கு நல்லது பண்ணோம். நீங்க தான் தொடர்ச்சியா அவதூறு அவர் மேல 1.5 வருஷம் 2 வருஷமா பரப்புனீங்க. நாங்க அதுக்காக வரல. இப்பயாவது எங்களை இந்த மக்களுக்கு நல்லது செய்யறத தடுக்காதீங்க, சரிங்களா? தடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். அதனால உதயநிதி ஸ்டாலின் சார் சொல்றாரு, அவரு சொல்றாரு, இவர் சொல்றாரு. நான் கேட்கறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட யாரும் தலைமை தாங்கிறதுக்கு திமுக ஆளே கிடையாதா? ஏன் திரும்ப 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 இந்த மீடியா ஒரு ஆளுங்கட்சி வந்துருச்சு. நீங்க ஆளுங்கட்சி இப்ப எது ஆளுங்கட்சின்னு தெரியல. திமுக ஆளுங்கட்சி மாதிரி சில பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க மீடியால, சில பேர் சொல்றேன், சில மெயின் ஸ்ட்ரீம்ல உதயநிதி என்று களம் மாறுகிறதா, உதயநிதி இதையே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீசன் தோத்ததுக்கு காரணமே அந்த பிளேயர் தான்யா. நீ அடுத்த சீசன்லயும் அதே பிளேயரை கொண்டு வந்தனா உன் டீம் என்ன ஆகுது? அதுதான் நடக்க போகுது 2029 2031. ஸோ மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான் வரும் வரும் வரும். எங்க மாண்புமிகு முதல்வர், நம்ம இன்னும் பழகணும். நாங்க மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய், மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய்ன்னு நாங்க பழகிறதுக்கே இன்னும் எங்களுக்கு அந்த ஃப்ளோ வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோம்னா திமுக அதிமுக அதிமுக திமுக, இன்னைக்கு ஒரு புது மாற்றம் வந்தது.
மக்களுக்கு ஒரு ரொம்ப பாருங்க பெங்களூர் மாதிரி ஆயிடுச்சு கிளைமேட், ஜில்லுன்னு இருக்குது. கிளைமேட்டுக்காக சொல்ல, மக்களோட மனநிலையே வந்து ரொம்ப ஹீட்டா இருந்தது. கூல், தோனி மாதிரி ஹேண்டில் பண்றாரு. தோனி கேப்டன் கூல்னா ஒரு பொலிட்டிஷியன் கூல். ஸோ மீண்டும் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் நாடாளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டராகவும் உழைப்பேன் உழைச்சிக்கிட்டே இருப்பேன்.